அடுத்த அடி வாங்கினலாம் சொல்லுங்க. என்னென்ன ஆயுதங்களை பயன்படுத்தி உங்க கணவரை தாக்குறீங்க? எனக்கெல்லாம் ஆயுதமே தேவையில்ல சார், கையே போதும். யாரெல்லாம் லவ் மேரேஜ் கை தூக்குங்களேன். அப்ப எல்லாருமே இருக்கு. லவ் மேரேஜ்லயே இவ்வளவு சண்டையா? சொல்றா பெரியவங்க கேக்குறான்ல சொல்ல. சரி, ஓகே. இங்க இருக்க மனைவிகளுக்கு நிறைய ஆதங்கம் இருக்கு, ஆற்றாமை இருக்கு. உங்களுக்குலாம் வந்து ஹஸ்பண்டை தண்டிக்கிறதுக்காக ஒரு அரிய வாய்ப்புங்க காத்திருக்கு, ரைட்? என்ன கொடுமை சரவணன். வணக்கம் மாப்பிள, இதுதான் டிஸ்க்ளைமர், பார்த்துக்கோ படிச்சுக்கோ. ரொம்ப ஃப்ராங்காகவே இந்த ஷோவை ஆரம்பிச்சிடுறேன். நானும் இந்த ஷோக்கு வந்து இந்த எபிசோடுக்கு நிறைய இன்ட்ரோவை யோசிச்சு பார்த்தேன். என்ன இன்ட்ரோ கொடுத்தா இந்த ஷோக்கு இந்த எபிசோடு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் உங்கள் முகங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. அனி, if you don't mind, ஓடி போய் லெமன் சோடா வாங்கினறியா? போடா அறிவு கட்ட முண்டம். அவன் என் மூஞ்ச பார்த்து தானே வாந்தி எடுக்கிறான். What do you mean? திரும்ப என்னன்னா, சண்டையை ஆரம்பிப்பது கணவனா மனைவியா, இந்த தலைப்பே போதுமானதுன்னு. ஏன்னா உங்கள் 2 பேர் முகம் அந்த மாதிரி. இங்க இருக்கக்கூடிய முகமும் எப்படியாவது அவனை அடிச்சிடறான்டா இன்னைக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த வெயிட்டிங்ல இருக்கக்கூடிய வெறி இருக்கு பாத்தீங்களா, அதுவும். டேய், உன்னால சும்மா இருக்க முடியாதடா. எப்படா உன்னால நிம்மதியா சோறு திங்க முடியுது? இங்க இருக்கவங்க வந்து இன்னைக்கு நீயா நான் பாத்துறேன் அப்படின்னு நினைக்கிற அந்த எதிர்க்கு பாத்தீங்களா, அது வந்து நல்லாவே தெரியுது. அதனால இந்த ஷோக்கு அறிமுகம்லாம் தேவையில்லை, டைரக்டாவே தலைப்புக்குள்ள போயிடலாம். ப்ரோ முடிட்டு போனா உட்காருங்க ப்ரோ, 1008 டென்ஷன்ல இருக்கு ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ, தப்பா எடுத்துக்காதீங்க. சண்டையை ஆரம்பிப்பது கணவனா இல்ல மனைவியா, இதுதான் நம்ம பேச இருக்க தலைப்பு. ஓகே, இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन ரொம்ப காமனாவே போயிடலாம். ஓகே, மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, சண்டையை ஆரம்பிக்கிறது நீங்களா இல்ல நீங்களா? சாமி, உன்னை பத்தி எனக்கு தெரியும். நீ கை தூக்குங்க. ஓகே, நான் தான் சொல்றேன், கை தூக்குங்க. என்ன எல்லாருமே கை தூக்கிட்டாங்க? அவனுக்கு அவன் குஞ்சு மணி பிடிச்சா ஒழுங்கா ஒண்ணு கடிக்க தெரியாதியா? பொடி பைய சார், நாங்க தான் சார் ஸ்டார்ட் பண்ணுவோம். நல்லா அமுக்கணி மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. சண்டைக்கு அப்புறம் நாங்க தானே கூப்பிடணும், வா வான்னு, அப்பதானே வருவாங்க. எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க? நீங்க எல்லாருமே கூட்டத்தை நீங்களே ஒப்புக்கொண்டீங்க. ஆமா, நான் தான் சண்டைக்கு ஆரம்பிக்கிறேன்னு. ஓகே, சண்டைன்னு வரும்போது அது வந்து வாய் வார்த்தையா இருக்குமா இல்ல கை கலப்புக்கு போதா? கை கலப்பு தான் சார். இல்ல கை கலப்பு சொல்றா, கை தூக்குங்க. எவ்ரிபடி. எப்படிரா ஒருத்தர் இல்ல, எல்லாம். என்னப்பா உண்மைதானா? கை கலப்புல உண்மைதானா? உன்னைய பத்தி நான் கூட என்ன நினைச்சுக்கிட்டேன், நீ சீப்பாலா இருந்திருக்க. ஓகே, சண்டைன்னு வரும்போது கை கலப்பு வரும்போது என்ன பண்ணுவீங்க? என்ன ஆயுதம் பயன்படுத்தப்படுகிறது? அதுக்குள்ள இந்த நியூஸ் எப்படி வெளியே போச்சு? உண்டா இல்லையான்னு சொல்லி எனக்கு 1000 வேலை இருக்கலாம். வேலை விட்டுட்டு வந்து விசாரிக்கிற விஷயம் அது. ஆயுதம்னா வந்துட்டு அதுல அடிச்சாலும் சரி, கையில் அடிச்சாலும் அவங்களுக்கு வலிக்காது, எனக்கு தான் வலிக்கும். அதனால என்ன பண்றேன், வாயவே ஆயுதமா யூஸ் பண்ணி நல்லா நறுக்குன்னு கடிச்சு வச்சிருவேன். கடிச்சு அவருக்கு புண்ணு ஆயிடுச்சு, அப்போ அடங்க மாட்டார். சண்டையை ட்ரிகர் பண்றது அவர் தான். கையே இந்த பைசப்ஸ் இது எல்லாத்துலயும் கடிப்பாங்க சார். என்ன கோட்டச்சாமி? ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்லையா? அதாவது என்னன்னா, அவங்க வீட்டுல 2 நாய் வளர்த்துறாங்க சார். அந்த 2 நாய்கிட்ட கூட நான் இவ்வளவு கடி வாங்கினது இல்லைங்க சார். கல்யாணம் ஆகி 1 வருஷத்துல மரண கடி வாங்கியிருக்கேன் சார். என்ன பாக்குற? மனசுக்குள்ள சிரிச்ச. அதுல வந்து என்னன்னா, ஆனா சைக்கிள் கேப்ல பொண்டாட்டி நாய் நீங்க பாத்தீங்களா? இல்ல அப்படி சொல்ல வரலைங்க சார். ஆட்டு ஊசி போடுற டாக்டர் மாதிரியா இருக்கிறீங்க. என் வாழ்க்கையில என்ன ஊசி போடணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கீங்க. தூக்கிட்டுமா கேட்டீங்களா? அடுத்த அடி வாங்கினலாம் சொல்லுங்க. என்னென்ன ஆயுதங்களை பயன்படுத்தி உங்க கணவரை தாக்குறீங்க? எனக்கெல்லாம் ஆயுதமே தேவையில்ல சார், கையே போதும். கைய வச்சு முடிய பிடிச்சு கொட்டிடுவேன் சார். அவருக்கு கொட்டி கொட்டி தலையில முடிய இல்லாத அளவுக்கு ஆக்கிட்டேன் சார். கிள்ளி வச்சிருவேன், ஊக்க வச்சு குத்திட்டே இருப்பேன் சார். ஊக்க வச்சு அவங்களுக்கு ரொம்ப வலிக்காத அளவுக்கு நறுக்கு நறுக்கு எறும்பு கடிக்கிற மாதிரி குத்திட்டே இருப்பேன். பேசி பேசி சிரிச்சு சிரிச்சு செஞ்சுட்டல, சும்மா கீழிச்சிட்டல, ரொம்ப அழகா பண்ணிட்டான்.
ஐயோ, அடுத்து வேற எதுனா சீரியஸா பேசிட்டு இருப்போம் அந்த டைம் வந்து நான் அப்படின்னுவான். ஏயா சும்மா அப்ப எனக்கு செம்ம இரிட்டேட் ஆகும். அப்ப என்ன பண்ணுவேன், டக்குன்னு பூரிடுவேன். பூரினதுக்கு அப்புறமும் அவன் வந்து ஊறிடுவீங்களா? பரான்றது ஓகே. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அவன் ஃபேஸை வந்து பொறாண்டி விடுவேன். அப்போ வந்து தப்பிச்சிடுவான். சரி என்னடா தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டா போய் மூக்க கடிப்பேன். ஆமா சார். இல்ல சார், இது ஏதாவது ஒரு பிரச்சனை இப்படியே பாவம், அவரே கிக் பாக்ஸிங்ல வாங்கின மூக்கு மேல ஆயிடுச்சு அவருக்கு. அவங்க கடிச்சு தான் மூக்கு பெருசாயிடுச்சு. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? சார் நானும் என் ஹஸ்பண்ட் வந்து பைக்ல போவோம் சார். ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு வந்தா போதும் உடனே ஹெல்மெட்டை கழட்டிடுவாரு. சரி, எதுக்கு இப்ப கலட்டினேன் அப்படின்னு சொன்னா இல்ல தலை அடிக்குது அப்படின்னு சொல்லுவாரு சார். அது ஒரு புது செல்லு அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. எனக்கு வந்து நான் எப்பயுமே வேலைக்கு போயிட்டு வரேன். என்னைக்காவது ஒரு நாள் தான் வெளியே கூட்டு போவேன். அப்போ போற வழியில எப்பதான் ஒரே மூஞ்சியை பார்த்துக்கிட்டே இருக்கிறது. ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா முழுக்கிறாரு. லீவா இருக்குன்னு மிரர் பார்க்க விட மாட்டாங்க சார். அதனால வந்து மிரர்ல கோயில இப்படி பார்த்துட்டு இருக்கேல என்ன பண்ணிட்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன நீ மிரரே நோட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு மிரர் உடைச்சிட்டாங்க. ஆனா வெறியாயி மன உளைச்சுக்கு ஆளாயிட்டேன். அதோட சரிங்க சார், பைக் இப்ப நான் ஓட்டுறது இல்ல, அவங்கள நான் கூட்டு போறதுமே கிடையாது. சைட் அடிக்க இடத்துல இருக்குண்ணா. ஆமா என்ன கேக்க அதுல இருந்து பணம் கட்டிட்டு இருக்க, பணம் எங்க போனோம் வந்துட்டு சார், அவங்க சைட் அடிக்க சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. அந்த பொண்ணு நல்லா இருக்குல்ல, அப்ப நாங்க என்னதான் பண்றது? சைட் அடிக்கணுமா வேணாமா? எல்லாரும் அப்படியே எனக்கு ஒரு லாலிபாப் வாங்கி கொடுங்க, வாயில வச்சுக்கிட்டு. இல்ல சார், ஃபர்ஸ்ட் எப்படின்னா இவர் வந்து அவரவே தன்னவே மறந்துடுவார். ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்தா வா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோம். ஏய் ஏண்டா புரிஞ்சிக்க மாட்டீங்க, அடங்க மாட்டீங்களாடா, என்னடா பிரச்சனை? இந்த டைலாக் வேற சேர்த்துக்குவாரு. என்னடா பேசுற, யார பத்திடா பேசுறேன்னு கேட்டா முன்னாடி போகுதுல காரு, அது செம்மையா இருக்குல்ல, எந்த பயனும் இல்ல, முன்னாடி காரும் போகாது ஒன்னும் போகாது வெறும் ரோடா இருக்கும். அதை பார்த்து சொல்லுவாரு. இப்ப அதனால பழகி பழகி எனக்கே பழகிருச்சு. நானும் சேர்ந்து அவர் கூட சேர்ந்து பொண்ணை சைட் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் சார். நீங்களா எங்க வரீங்க? வெள்ளையும் சொல்லி தொப்பையை தள்ளிக்கிட்டு உங்களுக்கு தான் சலை தானே வைக்கணும். யாரா லவ் மேரேஜ் கை தூக்குங்களேன். இப்ப எல்லாருமே இருக்கு. லவ் மேரேஜ்லயே இவ்வளவு சண்டையா? வாய் திறந்து சொல்றா. டேய் பெரியவங்க கேக்குறான்ல சொல்ல. சரி ஓகே, இங்க இருக்க மனைவிகளுக்குலாம் நிறைய ஆதங்கம் இருக்கு, ஆற்றாமை இருக்கு. உங்களுக்குலாம் வந்து ஹஸ்பண்டை தண்டிக்கிறதுக்காக ஒரு அரிய வாய்ப்புங்க காத்திருக்கு, ரைட்? என்ன கொடுமை சரவணன். ப்ராப்பர்ட்டி கொண்டு வாங்க. என்ன கையில தட்டுறாங்க? இதுவும் ஆட்டம் அச்சி காலி பண்ணுவேன். அங்க பாரு, அம்மா கையெல்லாம் மடிச்சு வச்சுட்டு இருக்காங்க. பாஷா படம் பார்த்துருப்பீங்க, ரஜினியை வந்து கட்டி வச்சு அடிப்பாங்க. ஸோ அப்படி நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு முன்னால் இப்படிலாம் என்னை பார்த்துக்கிட்டாப்ல, இந்தந்த கதையெல்லாம் சொன்னாப்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் ஆளே வேற மாதிரி மாறிட்டாப்ல. என்னை பத்தி உனக்கு தெரியாது. இப்போ சொல்ற கதையே வேற மாதிரி இருக்கு உங்களுக்கு இருக்கும். அப்படி நீங்க உங்க கணவரை கட்டி வச்சு ஒவ்வொரு பாயிண்டா என்னெல்லாம் மாறிட்டாரு நினைக்கீங்களோ அதை சொல்லி ஒரு குத்து குத்தலாம். இது நம்ம ஆட்டம், எதிர்க்க நிக்கிறவன் கல்கழுத்து போனோம். நீ ஏறு யார் கபில, அது நம்ம காலம், பாத்துக்கலாம். இந்த அரிய சான்ஸை யார் யூஸ் பண்ண போறா? என்ன யாரா ஒருத்தருமா? வாங்க வாங்க வாங்க. கபில வருவான் ஆடுவான். வேம்புலி கபிலன் சி இந்த லவ் பண்ணும் போது நான் அழுதா பட்டு நீ அழுதா என் கண்ணுல இருந்து ரத்தம் வரும்னு சொல்லுவேன். இப்ப அழுதா அழ ஓரமா போய் அழு தூக்கம் வருதுன்னு சொல்றேன். என்னடா என்ன சொன்னா கேட்க மாட்டேன் டேய் என்னடா? அப்போ ஒரு நாள் தான் அழுத, இப்ப டெய்லி அழுகுற. என்ன பண்ண சொல்ற? செகண்ட் நான் பேசுறது வந்து பேசப்பட்டு கேட்டுக்கிட்டே இருக்கலாம், நீ பேசுறது அப்படி தேன் பாயுதுன்னு சொல்லுவேன். ஆனா இப்ப நான் பேசினா பேசிக்கிட்டே இருக்க, காதுல இருந்து ரத்தம் வருது. எஸ், வாட் ஷீ இஸ் டெல்லிங்? அவ லவ் சொன்னா. வை பிளாக் போய் தொலைன்னு சொல்ற, அதுக்கு இது வாங்கிக்கும். ஒரு மனுஷன் வந்து ஒரு டாபிக் ஒரு வாட்டி கேட்கலாம், கேட்க முடியுமா? ரொம்ப போறீங்க. மிஸ்டர் வண்டு, கோர்ட்ல இப்படி எல்லாம் அடிக்கடி கத்தப்படாது. கடுப்பேத்துறார் மை லார்ட். எங்க போனாலும் சார் லீவ் போட்டுட்டு எனக்கு கூட்டிட்டு போவாரு ரொம்ப லாங்கா.
இப்போ எங்க போனாலும் நீ வீட்ல இரு ரொம்ப நச்சரிக்கிற கூட வந்தான். யாரு கேட்டு வர சொன்னீங்க? நான் விரோதத்தை வளர்க்கலாம்னு பாக்குறீங்களா? தேவையில்லாத வெள்ளம் பண்ணுறீங்க. என்ன நினைச்சுக்கிறீங்க எல்லாரும்? அவருக்கு வயிறே கிளக்கிருக்கும் நேரத்துக்கு. மேரேஜ்க்கு முன்னாடி நிறைய எனக்கு கவிதை எல்லாம் எழுதி அனுப்புவாரு சார். டெய்லி ஒரு கவிதை சொல்வாரு, டிஸ்கிரைப் பண்ணி எல்லாமே. இப்போ மேரேஜ்க்கு அப்புறம் கவிதையே சொல்றது இல்ல சார். தெரியல. புரியணுமா? என்ன பண்ணீங்க? குத்துன சார். ஓ, மசாஜ் பண்ண மாதிரி இருக்குமே. ஆமா சார், அப்படி இந்த சைடு குத்துனாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். அவனை தூக்கி நிறுத்தி கட்டாய குத்தி கேளுங்க. நீங்க இந்த விழாவில குத்துக்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து நீ வந்து என் கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்ப. இப்பெல்லாம் வந்து நான் பேசினாவே உனக்கு வந்து ஐயோ போச்சே. 5 வருஷம் லவ் பண்ணி 4 மாசம் தான் ஆகுது கல்யாணம் ஆகி. இப்போ இந்த 4 மாசமா நான் படுற பாடு எனக்கு மட்டும்தான் சார் தெரியும். खत्म. बाय बाय, टाटा, गुड बाय.